மீட்பை பெற்றவர்கள் எதை செய்ய வேண்டும், எதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த 3ஆம் அதிகாரத்தோட சாராம்சம். வேதம் மனுஷனை அதை எதைய மாத்தணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது கிடையாது. மனுஷன் மாற்ற வேண்டியதெல்லாம் அவனுடைய குணாதிசயங்களும், அவனுடைய நடவடிக்கைகளும், அவனுடைய இருதயமும், அவனுடைய மனமும், அவனுடைய உள்ளம் தான் மாற்ற வேண்டுமே ஒழிய வேற எதையும் தேவன் மாற்றும்படிக்கு சொல்லி கொடுக்கவில்லை. ஆனா திருச்சபைகள் என்ன பண்ணிட்டாங்க? இந்த கிறிஸ்தவ திருச்சபைகள் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, கிறிஸ்தவனா இருந்தா இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு கிறிஸ்தவனா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்ன்ற ஒரு தோற்றத்தை அவங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கிறிஸ்தவன் மாத்தணும், இதை மாத்தணும், அதை மாத்தணும்னு சொல்லி மாத்துறது தான் அவங்க வேலையா போச்சு. இதை மாத்த, அதை மாத்த, இதை விடு, அதை விடுன்னு சொல்லிட்டே இருக்குது. அல்டிமேட்டா அவங்க எதை வரைக்கும் மாற்ற போயிட்டாங்கன்னு சொன்னா, கடைசியில பேரை கூட மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. சோ ஒரு காலத்துல நம்ம கூட அப்படி பண்ணி இருந்திருக்கிறோம், பேரை கூட மாத்தி இருக்கிறோம். ஆனா எனக்கு அதுல பெரிய விருப்பம் இல்லை. ஆனா அன்றைக்கு இருந்தவங்களாம் சொன்னாங்க, பேரெல்லாம் மாத்தினா அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களும் மாறுவாங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பேரு கூட மாத்துற அளவுக்கு அவங்க ஆயிட்டாங்க. அதுக்கு பைபிள்ல சில வசனத்துல காமிக்கிறாங்க, பவுலுக்கு மாத்தினாரு, ஆபிரகாமுக்கு மாத்தினாரு, சாராளுக்கு மாத்தினாருலாம் சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு மாத்தின காலங்கள்லாம் வேற, இப்போ நம்ம மாற்ற வேண்டியது அவசியம் இல்லாது. பேரெல்லாம் மாத்துற அளவுக்கு அவங்க கொண்டு போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இதுவே ஒரு அஃபென்ஸ், இது ஒரு குற்றம். உங்களுக்குன்னு ஒரு அபிஷியல் பேர் ஒன்று இருக்கு, ஆதார் அட்டையில ஒரு பேருன்னு ஒன்று கொடுக்குறாங்க. நாம எங்க போனாலும் இதுதான் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோமே ஒழிய, கோயிலுங்களுக்கு இந்த பேர் வச்சான்னு யார்கிட்ட சொல்ல முடியாது, யாரும் அதை எடுத்துக்கொள்ளவும் முடியாது, அங்கீகரிப்பதும் கிடையாது. இந்த அபிஷியல் நேம் என்ன, உங்களுடைய சர்டிபிகேட்டுக்கு இல்ல என்ன இருக்குதா, அரசாங்கம் எதை உங்களுக்கு அங்கீகரித்து இருக்குதோ அதான் உங்களுக்கு கொடுக்கணும் அல்லவா. சில கிறிஸ்தவர்ல நீங்க பாத்தீங்கன்னா, கோயில்ல ஒரு பேரு, வீட்டுல ஒரு பேரு, பள்ளிக்கூடத்துல ஒரு பேரு, வேலையில ஒரு பேரு, கேட்ட இது பாஸ்ட் வச்ச பேரு, இது பாஸ்ட் அம்மா வச்ச பேரு, இவங்க வச்ச பேரு, அவங்க வச்ச பேரு, இந்த 4 பேர் 5 பேர் வச்சு நடக்கிறதே பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு பெரிய குற்றம். குற்றவாளிகள் தான் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பேரை சொல்லி இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் தங்களை குற்றவாளி நிரூபிக்கிறாங்க போல, நாங்களும் ஒரு குற்றவாளிகள் தான் சொல்ற மாதிரி இல்லவா. வேதம் நம்மளை அதெல்லாம் மாற்ற சொல்ல. பைபிள் ரொம்ப சொல்லுவது என்னன்னு சொன்னா, நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, கடவுள் உங்களை ரட்சித்திருக்கிறார், கடவுள் உங்களுக்கு அற்புதமான மீட்பை கொடுத்திருக்கிறார், நீங்கள் மீட்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமான வாழ்வாக மாற்றி அமைக்கப்பட முடியும். முதலாவது மாற்ற வேண்டியது உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ். இவைகளை மாற்றுங்க. இவைகள்லாம் மாறுறதுக்கு முன்னால மனசை நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய எண்ணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம், அதை நாம் அப்ளை பண்ணி கொள்கிறோம். படிக்கிறோம், கேட்கிறோம், அதை அப்ளை பண்றோம், அதன்படி நம்ம மாறுவதற்கு முயற்சி பண்றோம். ஸோ மாறுவதற்கு நான் இப்படிப்பட்டனா இருக்கணும்ன்றதுக்கு பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு பைபிள். ஸோ இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி நாளைக்கு மாறணும்னு சொல்றது இல்லை, அடுத்த வாரமே எல்லாம் மாறிடணும், அது தப்பு. ஆனா பிராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, இப்படி ஒரு லைஃப் வாழணும், அந்த வாழ்க்கைக்கு நீங்க கொஞ்சம் முயற்சி எடுங்க. இந்த முயற்சியில பாருங்க, முயற்சியில எப்பவுமே ஃபெயிலியர் சக்சஸ் ரெண்டுமே இருக்கும். ஒன்று தோல்வி அடையலாம், இல்லைன்னா வெற்றி அடையலாம். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்றாங்கல்ல, முயற்சி பண்ணுங்கன்றாங்க, பிராக்டிஸ் பண்ணுங்கன்றாங்க. எதை பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பைபிள் நமக்கு என்ன கோட் பண்ணுதுன்னு கவனிக்க போறோம். ஜனங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா, தங்களை ஒரு கிறிஸ்தவனாக வெளிப்படுத்துவதற்கு பிராக்டிஸ் பண்ணாங்க. ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர்ன்றாங்க. அதுக்குன்னு ஒரு வஸ்திரம், அதுக்குன்னு ஒரு முகம், அதுக்குன்னு ஒரு நடவடிக்கை,
ஆளை பார்த்தாலே ஒரு பெந்தகோஸ்து ஆளுமா இருக்கிறாங்களே, ஆளை பார்த்தா ஆவிக்குரிய சிஸ்டமா இருக்கிறாங்க, ஆவிக்குரிய பிரதர்மா இருக்கிறாங்க அப்படின்னு இங்கதான் நம்ம ஏமாற்றப்படுகிறோம் அல்லவா. கடவுள் அதெல்லாம் மாத்த சொல்லவே இல்லைங்க. கடவுள் நீங்க எந்த பேர்லன்னா இருங்க, எப்படின்னா இருங்க, எந்த உடையிலன்னா இருங்க, உடையோ பெயரையோ வேதம் மாத்த சொல்லல. வேதம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லக்கூடாது, உங்களுடைய நடவடிக்கைகள் எண்ணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். இது ஏன் மாத்திரம்னு சொன்னா, எண்ணங்கள் அடிப்படை தான் கிரியைகள் இருக்குது. எண்ணங்களை சார்ந்துதான் கிரியைகளை ஒழிய கிரியைகளை சார்ந்த எண்ணங்கள் கிடையாது. நான் என்ன கிரியை செய்யறனோ அதுதான் என் எண்ணங்கள். நான் எதை எண்ணுகிறோனோ அதுதான் நான் செய்கிறவனாய் இருக்கிறேன். 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆகையால். இந்த ஆகையால் போது நீங்க புரிஞ்சுக்கணும், இதுக்கு மேல ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேல என்னமோ சொல்லிட்டு கீழே ஆகையாலும் கொடுக்குறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறது. கடவுளுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. எல்லாம் கடவுளுக்குள்ள நான் இருக்கிறேன். இவங்க என்ன சொல்லி கொடுத்துறாங்க கோயில்ல, உனக்குள்ள கடவுள் இல்லைன்ட்டாங்க. நான் கடவுளுக்குள்ள இல்ல, கடவுள் எனக்குள்ள இல்லைங்க, நானே கடவுளுக்குள்ள இருக்கிறேன். எதுவுமே நம்புறீங்க நீங்க கிறிஸ்துவுக்குள் உங்கள் ஜீவன். கிறிஸ்து 3ஆம் வசனம் அல்லவா? ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்க எங்க இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. அப்ப நீங்களே அவருக்குள்ள இருக்கிறீங்கன்னா அப்ப அவர் உங்களுக்குள்ள இல்லாம போயிடுவாரா? கண்டிப்பா இருக்கிறாரு அல்லவா? வேதம் அததான் சொல்லுது நமக்கு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. அப்ப கடவுளுக்குள்ள நீங்கள் இருக்கிறபடினாலே அதுதான் ஆகையால் கொடுக்குறாங்க அவங்க கீழே. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். தமிழ்ல மொழிபெயர்ப்பே தப்பா வந்துருது. தமிழ்ல டிரான்ஸ்லேஷனே ஒரு பெரிய கோளாறா இருக்கு. நீங்க என்ன சொல்றாங்க? அவயவங்களை அழித்து போடுங்கள்னா, அவயவங்கள் இந்த கை கால் தான் அவயவம். அப்ப இந்த கை இன்னைக்கு தப்பு பண்ணனால இன்னைக்கு இந்த கை அழிச்சு இந்த கையை வெட்டிட்டு, நாளைக்கு இந்த கை தப்பு பண்ணி இந்த கையை வெட்டிட்டு, இது ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு அவயவத்தையா அழிச்சேன்னா அப்புறம் இருக்க போறது உயிரே இருக்காது. இந்த அவயவங்களை அழித்து போடுங்கள்ன்றது அன்றைக்கு இருந்தவர்கள் அப்படி மொழிபெயர்த்து விட்டார்கள். ஆனா அதுக்கு பிறகு நிறைய மொழிபெயர்ப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. அவயவத்தை அழித்து போட சொல்ல ஏசு சொல்றாரு அல்லவா, உன் வலது கண் தப்பு செஞ்சா உன் இடது கண் என்ன பண்ணு, பிடுங்கி போடு. 2 கண்ணோட நீ நரகத்துல போறதுக்கு பதிலா ஒத்த கண்ணோட எங்க சேரு, நீ மோட்சத்துக்கு சேரு. ரெண்டு கை, உன் வலது கை தப்பு பண்ணா வலது கை வெட்டி போடு. நீ 2 கையோட நரகத்துக்கு போறதுக்கு பதிலா ஒரு கையோட மோட்சத்துக்கு சேர்றது நல்லது அப்படின்னு ஏசு சொல்றாரு மலை பிரசங்கத்துல. அப்போ அவர் என்ன கான்செப்ட்ல சொல்றாரு? இது கண்ணை பிடுங்கிறதோ கையை உடைக்கிறதோ கையை வெட்டுறதோ அதை பற்றி அவர் பேசுறது இல்லை. அவர் என்ன பேசுறாரு? உன்னுடைய கண்களையும் உன்னுடைய கைகளையும் உன் கால்களையும் தப்பான திசைக்கு, தப்பான வழிக்கு, தப்பான எண்ணங்களுக்கு நடத்துகிற எண்ணங்களை நீ மாற்றிக்கொள். இந்த ரைட் ஹேண்ட்ல ஒரு தப்பு செய்யறதுக்கான எண்ணம் இங்க வருது, இங்க பிறப்பிக்குது. இந்த தப்பு செய்யறதுக்கு இங்க சொல்லுது. இந்த ஆணைக்கு இணங்கி இந்த கை வேலை செய்யுது. சோ கை தானே வேலை செய்யறது இல்ல, கைக்கு தானே வேலை செய்யற சக்தி கைக்கு இல்ல. இது ரொம்ப ஜிம்முக்கு போற ஒரு கையா கூட இருக்கலாம், எவ்வளவு சக்தியான இருக்கலாம். ஆனா சிக்னல் இங்க கொடுக்காம இந்த கை என்ன செய்யாது, வேலை செய்யாது. அப்ப வலது கை தப்பு பண்ணா அதை எடுத்து போடு, இடது கண் தப்பு பண்ணா அதை பிடுங்கி போடுனும் போது கண்ணை காதை எடுக்கிறது சொல்ல கடவுள் இந்த கண்களை இப்படி எல்லாம் செயல்படுத்துன்னு இயக்குகிற மனசை நீ மாற்றிக்கொள். அந்த எண்ணத்தை சேஞ்ச் பண்ணு. அதுவே அந்த கண்ணுக்கு ஒரு குருடு மாதிரி ஆயிடும். இந்த கண்ணை இப்படி யூஸ் பண்ணாத, இந்த கண் நல்லதுக்கு யூஸ் பண்ணு. இந்த கையை இதுக்கு யூஸ் பண்ணாத, இந்த கை நல்லதுக்கு யூஸ் பண்ணு. இந்த காலை இதுக்கு யூஸ் பண்ணாத, இது நல்லதுக்கு யூஸ் பண்ணு. இப்படி உங்கள் அவயவங்கள் தப்பான காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவதற்கு இயக்குகிற எண்ணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் சொல்லி எண்ணங்களை சேஞ்ச் பண்றதுக்கு தான் அவங்க அப்படி சொல்லி இருக்கிறாங்க. ஒழிய அவயவங்களை
அழித்து போடுங்கள் என்று வேதம் போதிப்பது கிடையாது. சில நேரங்கள் அப்படிலாம் புரிஞ்சுக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணாரு, கைக்கு வந்து சூடு வச்சுக்கிறாரு அவரு. ஏன்னா இந்த கை வந்து பாவம் செய்து பிரதர். நான் சொன்னேன், கண்ணு கூட பாவம் செய்து, கண்ணில் சூடு வச்சுக்கிறேன்னு கேட்டேன். அவருக்கு தெரிஞ்ச கண்ணில் சூடு வச்சா கண்ணு போடுன்னு தெரியுது அவருக்கு. அவருக்கு என்னன்னா, அவங்க ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகுறாங்கன்ற ஒரு அஜ்ஞானத்துல அவங்க இப்படிதான் செயல்படுத்துறாங்க. இந்த கைக்கு இப்படிலாம் சூடு வச்சா கை ஒழுங்கா இருக்கும். இந்த சின்ன வயசு சொல்றாங்க அல்லவா, அங்க போய் பாரு காலில் சூடு வைக்கிறன்ற மாதிரி அம்மா அப்பா மிரட்டுற மாதிரி இவர் தன்னைத்தானே தன் அவயவங்களை மிரட்டி வச்சுக்கிறாரு. ஸோ கைகளையோ கால்களையோ நம்ம மிரட்ட முடியாது. ஆனா கைகளே கால்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த கைகள் கால்கள் இயங்குவது எதனால இயங்குகிறது, யாரால இயங்குகிறது? எண்ணங்களாலும் மனதாலும் தான் கையும் காலும் இயங்குத ஒழிய இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் பவர் இங்க இருக்குது. இதை டியூன் பண்ணுங்க, இதை சேஞ்ச் பண்ணுங்க, இதை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்க. அப்பொழுது உங்கள் அவயவங்கள் சரியான விதத்தை செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். கிறிஸ்டியன் லைஃப் வந்து இங்க வேலை செய்யணும். ஆனா பல வருஷமா என்ன சொல்லி கொடுக்குறாங்க, கோயிலுக்குள்ள வந்தாச்சுன்னா மூளைக்கு வேலை கொடுக்காதுன்றாங்க. இதை யோசிக்காது, இது தப்பா சிந்திக்கும்ன்றாங்க. நோ, இது தப்பாவும் சிந்திக்கும், சரியாவும் சிந்திக்கும். நான் எதை எப்படி சிந்திக்கணும்னு எதை கேட்கிறோனோ அதுபடி என் மனசை நான் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். ஆகவே 5ஆம் வசனம் சொல்லுது, உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் அப்படின்றத நான் வேற ஒரு மொழிபெயர்ப்புல இருந்து படிக்கும் போது எப்படி படிக்கிறான்னு சொன்னா, do not be controlled by your body. 5ஆம் வசனம் சொல்லுது, உங்களுடைய பாடியை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. do not be controlled by your body. பாத்தீங்களா, தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இங்க அவிழ்த்து போடுங்கள், இங்க அவயவத்தையே அழிச்சிருந்து. ஆனா இங்கிலீஷ் பைபிள் சொல்றது இல்ல, பாடியை நீ கண்ட்ரோல் பண்ணாத. பாடி நீ என்ன பண்ணாத, கண்ட்ரோல் பண்ணாத. பாடியை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. பாடியை வந்து நீங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணாரு, kill every desire for the wrong kind of sex. Kill every desires. எல்லா வகையான ஆசைகளையும் தப்பான எண்ணங்களையும் தப்பான பாலுறவு கொள்கிற அந்த அபிப்பிராயங்களையும் நீங்கள் எண்ணங்களை அழித்து போடுங்கள். ஆமென். பாத்தீங்களா, பாடியை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, ஆனா தப்பாய் நடந்து கொள்ளணும்ன்ற எண்ணத்தை நீங்கள் அதை அழித்து போடுங்கள். எண்ணத்தை தான் நீங்க கண்ட்ரோல் பண்ண உரிய கிரியைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ண சொல்லவில்லை. Do not be immoral or indecent or have evil thoughts. தப்பான எண்ணங்களை உடையவர்களாக இராதீர்கள். ஈவில் தாட்ஸ். இந்த ஈவில்னதே நமக்கு தெரியும், பேய் எண்ணங்கள், பேய்த்தனமான எண்ணங்கள், பேய்த்தனமாய் கற்பனை பண்றது. கிறிஸ்தவ கோவில்ல பேயை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பேய்த்தனமான எண்ணங்கள் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பேய்த்தனமாய் சிந்திக்கிற சிந்தனைகள் அவங்களால அதை ஸ்டாப் பண்ண முடியல. பேயை ஓட்டுறேன்றாங்க, பேயை மட்டும் தான் ஓட்டுறாங்க. மனுஷனுக்கு இப்ப பிரச்சனை பேயா அப்படின்னா, பேய் பிரச்சனை கிடையாது, எண்ணங்கள் தான் பிரச்சனை, சிந்தனைகள் தான் பிரச்சனை. வாழ்க்கையை வெற்றிக்கு நான் எப்படி நடத்துவோம் தான் தெரியாம இருக்கிறாங்க. சரியான வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற அறிவு இல்லாம இருக்கிறாங்க. இதுக்கெல்லாவற்றுக்கும் உதவு செய்வது எண்ணங்கள், மனம், சிந்தனை. இதையெல்லாம் எப்படி சரி பண்ணணுங்கிறத கிறிஸ்தவ சபைகள் சொல்றதுக்கு நிறுத்திட்டு, எல்லாருக்கும் பேய் பிடிச்சிருது, எல்லார் மேலே பேய் இருது. இந்த பேய், அதுக்கு அவருக்கு அந்த பேய், இவருக்கு சோம்பேறி ஆவி, அவருக்கு வந்து அசுத்தாவி, இவருக்கு வந்து இந்த ஆவி, அவருக்கு அந்த ஆவி, திருட்டாவி, என்னென்ன ஆவி இருதோ இதெல்லாம் கட்டின்னு துரத்திக்கின்னு பேசிக்கின்னு இப்படியே இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். சபை எப்படி இருக்குது? ஆனா வேதம் சொல்லுது, do not be controlled by your body. Kill every desire. எல்லா வகையான ஆசைகள், எல்லா ஆசைகள் ஒண்ணு ஆசையே இருக்கக்கூடாதுன்னு தப்பு. ஆசை இருந்தாதான் வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். ஆசையே இல்லாம அப்புறம் எதுக்கு வாழ்க்கையே தேவையில்லை.
வாழ்க்கையை வெறுத்து போயிடும். இன்னைக்கு எல்லாரும் உயிர் வாழுகிறோன்னா ஏதோ ஒரு ஆசை நமக்குலாம் இருக்குது, இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியும். ஆசை இல்லாதவன் அப்புறம் எதுக்கு உலகத்துல வாழ்றீங்க? வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு ஆசை, ஏதோ ஒரு விருப்பம், அந்த நல்ல ஆசை நல்ல விருப்பங்கள்லாம் நிறைவேறணும், அது நடக்கணும், அது எதிர்பார்க்கிறோம், அதுக்காக ஜெபிக்கிறோம், அதுக்காக உழைக்கிறோம். இதெல்லாம் நடந்தா நம்ம நல்லா இருப்போங்கிற ஆசையுடைய இருப்பது நல்லது. அப்படிப்பட்ட ஆசை இருந்தால் நாம ஜெபிப்போம், அப்படிப்பட்ட ஆசை இருந்தால் அதற்காக உழைப்போம், அப்படிப்பட்ட ஆசை இருந்தால் சந்தோஷமாய் வாழ்வோம். ஆசைதான் ரொம்ப முக்கியமானது. ஆனா மதங்கள் ஆசையே வைக்காத, ஆசையே கொள்ளாத, ஆசை இல்லாம வாழு, எதையுமே விரும்பாத, எதையுமே விருப்பத்தோட செய்யாத, விரும்பி இருக்காத. பாத்தீங்களா மனுஷன் எப்படி அழிக்கிறாங்க பாருங்க. ஆசைப்படாத, விரும்பாத, அப்புறம் எதுக்கு ஜபம், அப்புறம் எதுக்கு கோயில், அப்புறம் எதுக்கு வாழ்க்கை? ஒரு விரக்தி ஆயிடும். இன்னைக்கு எல்லாரும் விருப்பத்தோட வாழ்றோம். எத்தனை பேர் விருப்பத்தோட வாழ்றீங்க? இந்த விருப்பம் எங்க இருந்து வருது? நமக்கு ஏதோ ஒரு ஆசை, சின்ன சின்ன ஆசைகள் உள்ள இருக்குது. இந்த ஆசைகளை நிறைவேறணும்னு எதிர்பார்க்கிறோம், அதுக்காக பிரயாசப்படுறோம், ஜெபிக்கிறோம். ஸோ அதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நம்ம ஆசைகள் நிறைவேற நமக்கு ஒரு லிட்டில் பிட் ஹாப்பி நமக்கு கிடைக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா இவங்க சொல்லுகிற அந்த டேர்ம் அந்த கவனிக்கணும். கில் எவ்ரி டிசைர்னும் போது எல்லா ஆசையும் அழிங்கன்னு சொல்றதுனால ஆசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படல. கண்டினியூ படிக்க வரும். கில் எவ்ரி டிசைர் ஃபார் த ராங் கைண்ட் ஆஃப் செக்ஸ். தவறான விதமா இருக்கின்ற பால் உறவுகள், தவறான எண்ணங்கள், தவறான ஆசைகள், தவறான அபிப்பிராயங்களை நீங்கள் கொல்லுங்கள். ஆசைகளை கொல்லுங்கள். தப்பான ஆசை கொல்ல சொல்றதை தவிர நல்ல ஆசை வளர்த்து கொள்ளுங்கள். எதுவுமே நம்புறீங்க? ஒரு வீடு கட்டணுங்கிறது தப்பான ஆசை இல்லைங்க, அது நல்ல ஆசை. ஒரு வியாபாரத்தை துவங்கணும், ஆரம்பிக்கணும், அது தப்பான ஆசை இல்லை, அது ஒரு நல்ல ஆசை. உலகத்துல கேட்டீங்கன்னா அது பேராசைன்னு வாங்க. ரொம்ப தான் பேராசை, உனக்கு ரொம்ப தான் ஆசைப்படுற. அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டங்க, இதெல்லாம் நல்ல ஆசைகள். நீங்க ஒரு நல்ல ஒரு சிறந்த வியாபாரியா மாறணும், நீங்க சிறந்த ஒரு வணிகரா மாறணும், நீங்க சிறந்த ஒரு வீட்டை கட்டணும், நீங்க சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது உங்கள் பேச்சாக, எண்ணமாக, ஆசையாக, விருப்பமாக இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் அவையெல்லாம் நிறைவேறுவதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா அவருக்கும் அதே ஆசைதான், அவருக்கும் அதே விருப்பம் தான். கடவுளுடைய ஆசையும் கடவுளுடைய எண்ணங்களையும் உங்கள் ஆசையும் உங்கள் எண்ணங்களும் ஒன்றாய் இருக்கிறதுனால கடவுள் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். ஆமென். ஆகவே ஆசையே வேணான்னு சொல்ல, தவறான ஆசைகளை கொலை செய்யுங்கள். ஆமென். Do not be immoral or indecent or have evil thoughts. ஒழுக்கக்கேடான பேய்த்தனமான எண்ணங்களையும் அழித்து போடுங்கள். ஆமென். பிறகு do not be greedy, which is the same as worshipping idols. 5ஆம் வசனத்தை நான் தமிழ்ல படிக்கிறேன். ஆகையால், இப்ப பாருங்க தமிழுக்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் பாருங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவங்க என்ன சொல்றாங்க? உங்களுடைய அவயவங்களே அழிச்சிருங்கன்றாங்க. ஆனா ஆங்கில அப்படி சொல்ல, அவயவத்தை அழிக்க சொல்ல. சில நேரங்கள்ல சில வசனங்கள் சில மொழிபெயர்க்கும் போது சில முன்ன பின்ன இருக்கலாம், மிஸ்டேக்ஸ் ஆயிருக்கலாம். ஆனா மிஸ்டேக்ஸை பார்க்க வேணா, அதுக்கான சோர்ஸ் நிறைய இருக்குது. எண்ணங்களை அழித்து போடுங்கள். எல்லாம் எண்ணங்களை அழித்து போடுங்கள். கிறிஸ்தவர்களுக்கு செய்வது இதுதான் சொல்றாரு. கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் மாத்தணும் அதெல்லாம் மாத்தணும்ன்றது இது மதங்கள் சொல்லிக் கொடுக்குது, சபைகள் சொல்லிக் கொடுக்குது. கோயில் அப்படி ஒரு ரூல் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவ நாட்டுன்னு இப்படி இருக்கணும், கிறிஸ்தவ நாட்டுன்னு அப்படி இருக்கணும்ன்றது கோயில் சட்டம், கோயில் போதனை. இது பைபிள் டீச்சிங் கிடையாது. பைபிள் என்ன சொல்லுது? அப்படி இப்படிலாம் இல்ல,
இப்படிப்பட்ட எண்ணங்களை முதல்ல கட் பண்ணி விடு. ஏதோ நம்புறீங்க? எண்ணங்கள், தப்பான எண்ணங்களை அழிக்கிறதுன்றது உடனடியாய் நடக்கிற விவகாரமும் கிடையாது. தவறான எண்ணங்களை அழிக்கணும் உடனே நடக்காது. இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், மறுநாள் நடக்கலாம், என்னைக்கு நடக்கலாம். பட் அதுக்கான பிராக்டிஸ் பண்ணுங்கன்றாங்க. அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுங்கள். 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6 என்ன சொல்லுது? இவையின் பொருட்டு கீழ்ப்படியான் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். 6 என்ன சொல்லுது? God is angry with people who disobey him by doing these things. கடவுளுடைய கோபாக்கினை எப்ப வரும் அப்படின்னா கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமனா என்ன? கீழ்ப்படியாமை, கடவுள் என்ன சொன்னாரோ அதை நான் கேட்கணும். கடவுள் என்ன சொன்னா அதை நான் நம்புறேன். கடவுள் இதை கட் பண்ண சொன்னா கட் பண்றேன். இதுக்கான முயற்சி எடுக்கிறேன். அதை நான் ஸ்டெப் எடுக்காம அதை முயற்சி எடுக்காம இருப்பதுதான் கீழ்ப்படியாமைன்னு சொல்லப்பட்டுள்ளது. ஆமென். 7ஆம் வசனம். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். பைபிள் அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. உலகத்துல இருக்கிற ஆளை பாருங்க. உலகத்துல இருக்கிறவன் விபச்சாரக்காரனாக, அசுத்தம் உள்ளவனாக, துர்வீழ்ச்சி உள்ளவனாக, விக்கிரக ஆராதனைக்காராக, பொருளாசைக்காரனாக இப்படி எல்லாம் வாழ்றான். அவனை பார்க்கும் போது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் ஒரு காலத்துல அப்படிப்பட்டவனாகத்தான், அவர்களை போலதான் நீங்களும் என்ன பண்ணீங்க? இருந்தீர்கள். இதை ஏன் அப்படி சொல்லலாருன்னா, அவங்கள நீங்க எப்படி கைண்டா ஹேண்டில் பண்ணும், அவங்ககிட்ட நீங்க எப்படி கைண்டா நடந்துக்கணும்ன்றதுக்கு முன்னால ப்ரீவியஸா நீங்களும் அதே கேட்டகரி தான். ப்ரீவியஸா நீங்களும் அதே கேட்டகரியா தான் இருந்தீங்க, அப்படி வாழ்ந்தீங்க. ஆனால் தேவனுடைய தயவு, தேவ கிருபை, தேவன அன்பு உங்க மேல பட்டதுனால நீங்கள் மீட்கப்பட்டு விட்டீர்கள். ஆமென். கடவுளுடைய இரக்கம் உங்க மேல வந்துச்சு, நீங்க சேவ் ஆயிட்டீங்க. இது அதிர்ஷ்டம் கிடையாது, கிருபை. இது லக்கு நான் சொல்லல, அவர் தயவு, அவர் இரக்கம் உங்க மேல விழுந்திருக்குது. உங்களை கடவுள் தெரிந்திருக்கிறார், உங்களை பெயர் சொல்ல அழைத்திருக்கிறார். சோ நீங்க அதை வெளியே வந்துட்டீங்க. வந்தது மட்டுமல்ல, வந்துட்டீங்க. இப்போ நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. எப்படி நடந்துக்கணும், எல்லாம் எப்படி நடந்துக்கணும். இந்த 3ஆம் அதிகாரத்துடைய ஹெட்டிங்கே தான் கிறிஸ்டியன்ஸ் பிஹேவியர், கேரக்டர்ஸ் அண்ட் எத்திக்ஸ். கிறிஸ்துவுடைய கேரக்டர் பற்றி, பிஹேவியர் பற்றி தான் இந்த 3ஆம் அதிகாரம் போதிக்கிறது. கிறிஸ்தவன் ஆயிட்டுன்னு சொன்னா நான் எப்படி இருக்கணும்? பெரிய சிலுவைய டாலரை போட்டு நான் கிறிஸ்தவன் காமிக்க சொல்ல கடவுள், இல்ல ஒரு பெரிய பேட்ஜை குத்திட்டு நான் ஒரு கிறிஸ்தவன்றத பப்ளிசிட்டி பண்ணிக்க சொல்ல கடவுள். இன்னைக்கு நிறைய பேர் தங்களை கிறிஸ்தவன் அப்படிதான் ப்ரமோஷன் பண்றாங்க. ஆனா கிறிஸ்தவன் சொன்னா உங்களுடைய வஸ்திரத்தின் மூலமாகவோ, உங்களுடைய வேஷத்தின் மூலமாகவோ, வெளித்தோற்றத்தின் மூலமாகவோ அல்ல. கிறிஸ்தவர்கள் சொன்னா இன்டர்னலா வரணும்ன்றாரு. உள்ளத்திலிருந்து வேற ஒரு கேரக்டர் பிறக்கணும், உள்ளத்திலிருந்து வேற ஒரு நடவடிக்கைகள் வரணும். உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய கேரக்டர்ஸே உலகத்தை அஃபெக்ட் பண்ணணும், உலகத்தை பாதிக்கணும். உலகம் உங்கள் மூலமாய் வேறொரு கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். உலகம் உங்கள் மூலமாய் அன்பின் தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவம் என்னென்று அறிந்து கொள்ள வேண்டும். சோ அப்படிப்பட்டதாக இருக்கணும்னு வேதம் போதிக்கிறது. ஆனா உலகம் இன்னைக்கு கிறிஸ்துவை வெறுக்க காரணமே இவர்கள் நடந்து கொள்கிற நடவடிக்கைகள். ஆமென். உலகம் இன்னைக்கு கிறிஸ்துவனை ஏற்றுக்குதா? ஏற்றுக்கொள்றது கிடையாது. கிறிஸ்தவனுக்கு வீடும் கிடையாது, ஒண்ணு கடை போயிட்டு வாங்குறாங்க. ஏன்னா உலகம் இன்னைக்கு கிறிஸ்தவனிடத்தில் கண்டிருக்கிற அந்த அவலட்சணங்கள், அந்த நடவடிக்கைகள், அவனுடைய கேரக்டர்ஸ், அவனுடைய பிஹேவியர்ஸ் உலகத்துக்கு விருப்பமே இல்லை. இன்னும் சொல்லப்போனா சம்டைம் உலகமே பெட்டரா இருக்குது. இவங்களையும் கிறிஸ்தவனையும் கம்பேர் பண்ணீங்கன்னா, கிறிஸ்தவத்தையும் உலகத்தையும் கம்பேர் பண்ணா உலகம் தேவலான்ற மாதிரி இருக்குது. இவங்களுடைய கேரக்டர், இவனுடைய பிஹேவியர் அப்சல்யூட்லி ராங் ஆயிடுச்சு, முற்றிலும் வேறுபட்டு இருக்கிறது அல்லவா? அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க மீட்கப்பட்டபடினாலே
நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க, எப்படி மாறணும்னு சொல்லி தராரு. 8ஆம் வசனம், இப்பொழுது கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, விட்டு விட்டு. பாத்தீங்களா, கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. கிறிஸ்டியன்ஸ் சொன்னா சும்மா ஒரு சிலுவையை போட்டு, சும்மா நான் ஒரு பேரை மாத்தி, நான் அதை கழட்டி இதை கழட்டி, ஆளை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய தேவதூதன் மாதிரி மாறிட்டு, தவறாய் நடக்காதீங்க. ஒருவேளை நடக்கலாம், நடந்து கொண்டு இருக்கலாம். பட் பைபிள் சொல்றது இருக்கலாம், ஒருவேளை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துன்றதுனால இங்க வெறுக்கல பைபிள். அப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் கூட அவர் அப்படிப்பட்ட வெறுக்கல, அவங்கள சேஞ்ச் பண்ணுங்க சொல்றாங்க, மாற்றிக்கொள்ளுங்கள். ஏமேன். இது ஆங்கிலத்தை இதை தமிழை விட எனக்கு ஆங்கிலத்துல சரியா விளங்குது. எனக்கு என்ன சொல்லுது, இந்த கோபம் மூர்க்கம் பொறாமை உங்கள் வாயில் பிறக்கலாகாது, இதெல்லாம் நமக்கு ஜென்ரலா கொடுத்துட்டாங்க. ஆனா ஆங்கிலத்தை வேற மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க எப்படி கொடுக்குறாங்க, வசனம் 8 3:8 இல்லவா, but now you must stop doing such things. You must quit being angry, hateful and evil. உங்கள் கோபத்தையும் உங்கள் வெறுப்பையும் உங்கள் தவறான எண்ணங்களையும் ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த ஸ்டாப் பண்ணுங்கன்ற வார்த்தையே ஆங்கிலத்தை கொடுத்து ஏன் நான் திங்க் பண்றேன், எதை ஸ்டாப் பண்றோம்னா, ஹைவேஸ்ல வாகனங்கள் வேகமா வருது, ஒரு நல்ல ஒரு கூட்ஸ், நல்ல ஒரு பொருட்களை ஏத்திட்டு ஒரு லாரி சரியா நிக்குது. இந்த வாகனங்களை ஸ்டாப் பண்ணாதான் இந்த கூட்ஸ், இந்த நல்ல பொருட்கள், தானியங்கள், பழங்கள் இருக்கிற இந்த லாரி உள்ள கிராஸ் ஆகணும்னு சொன்னா, இந்த நேரம் வர வாகனங்களை நீங்க ஸ்டாப் பண்ணாம இந்த கூட்ஸ் என்ன பண்ண முடியும், உங்களால் அந்த பக்கம் அனுப்பவே முடியாது. இந்த நேரத்துல என்ன பண்ணணும், எல்லாரும் கை காமிச்சிட்டு வண்டி எல்லாம் நிறுத்த முடியாது, எல்லாருக்கும் அந்த பவர் கிடையாது. நிறுத்துப்பானா அவனை கைக்க மாட்டான், அவன் பாட்டு போயிட்டே தான் இருப்பான். ஆனா அந்த ஹைவேஸ்ல ஒரு ஆளுக்கு அந்த பவர் இருக்குது. அந்த தமிழ்நாடு அரசாங்கத்தோட அபிஷியல் போலீஸ் ஆபீசரா இருக்கிற இந்த டிராபிக் போலீஸ் சொல்றாங்க அல்லவா, அவர் ஒரு கையில ஸ்டாப்ங்கிற ஒரு போர்டை காமிக்கும் போது எவ்வளவு வேகமாய் வருகிற வாகனங்களா இருந்தாலும் அந்த 4 வார்த்தைகளுக்கு அந்த அதிகாரிக்கு அவ்வளவு வாகனங்கள் என்ன செய்யப்படுறாங்க, ஸ்டாப் ஆயிடுது. இவருக்கு அந்த சக்தி இருக்குது, அந்த அதிகாரம் இருக்குது, அந்த ரைட்ஸ் அவருக்கு இருக்குது. யாருக்கு இருக்குது, நான் சொன்ன வந்தேன், டிராபிக் போலீஸ் ஆபீசருக்கு. அவரால் மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும். இங்க என்ன சொல்றாங்க ஆங்கிலத்துல, பட் now you must stop doing such things. உங்களுக்கு கூட ஒரு சில காரியங்களை ஸ்டாப் பண்ணுங்கன்னு உங்களை சொல்றாரு. அப்ப என்னைய ஸ்டாப் பண்ணுங்கன்னு கடவுள் எனக்கு சொல்ற. அப்ப எனக்கு பவர் இருக்குது, எனக்கு ரைட்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் ஆகிய ஒவ்வொருவருக்கும், மீட்கப்பட்டவர்களுக்கு தேவனால் அருளப்பட்டிருக்கிற வல்லமை, சக்தி, அதிகாரம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிறது. அவங்க நினைச்சா அவங்கள கண்ட்ரோல் இல்லாம வருகின்ற எண்ணங்களை, கண்ட்ரோல் இல்லாம வருகின்ற தீய அபிப்பிராயங்களை அவங்களால ஸ்டாப் பண்ண முடியும். அது ஏன் ஸ்டாப் பண்ண சொல்றாருன்னா, நல்ல காரியம் அப்பதான் உள்ள வரும், நல்ல காரியம் எல்லாம் உள்ள வரும். You must quit being angry, hateful and evil. You must no longer say, brother. நீங்கள் அவைகளை நிறுத்துங்கள், அவைகளை கட்டுப்படுத்துங்கள். 8ஆம் வசனம் படிச்சல்லவா, கிறிஸ்தவர்களுக்கு வேதம் சொல்லுது, இப்பொழுது கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் என்ன பண்ணலாகாது, பிறக்கலாகாது.
ஒருவருக்கு ஒரு 9ஆம் வசனம், ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அவங்க என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவர்லாம் எப்படி இருக்கணும்? சும்மா பேரை மாத்துங்க, ஒரு நல்ல ஒரு கோயிலுக்கு போங்க, போய் இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க, போய் அதை மாட்டுங்க, இதை கழட்டுங்க, இதெல்லாம் வைக்காதீங்க, அதெல்லாம் எடுக்காதீங்க. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அப்படிதான் ஆயிட்டு வராங்க. இன்னும் என்ன மாத்தணும், இன்னும் என்ன விடணும், இன்னும் என்ன செய்யணும், இப்படியே தான் அவங்களுடைய பேச்சு பிரசங்கம் வாழ்க்கையே போகுது. பைபிள் நீங்க பேரை மாத்துங்க, ட்ரெஸ்ஸை மாத்துங்க, இதை கழட்டுங்க, அதை மாட்டுங்க, அதுல பைபிள் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே கிடையாது, கடவுள் அதை இன்வால்வ் ஆகிறதே கிடையாது. ஆனா சபையால ரொம்ப இன்வால்வ்டா இருக்கு. கோயில் ரொம்ப முழு மூச்சோட அவங்க செயல்படுறாங்க. வேதம் சொல்லுது, இந்த மாதிரி கோபத்தை, இந்த மாதிரி விபச்சாரத்தை, அசுத்தத்தை, இந்த மாதிரி துர் ஆசைகளை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்றது, இதெல்லாம் என்ன பண்ணுங்க, முதல்ல அதை அழிச்சு போடுங்க. இதெல்லாம் நீங்க கிறிஸ்தவ மத்தியில் பார்க்கலாம். கிறிஸ்தவ அப்படியே நடந்து கொள்ளுகிறார்கள். 3வது சொல்வது, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. எல்லாம் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு அப்படின்னா, நீங்க பாவத்தின் சேற்றிலிருந்து கடவுள் உங்களை தூக்கி விட்டார். பாவத்தின் சேற்றில் இருந்த நம்ம என்ன பண்ணி விட்டார்? தூக்கி விட்டார். நான் சேத்துக்குள்ள இருந்தேன், அவரை தூக்கி விட்டாரு. தூக்கி விட்டதுக்கே கடவுள் நான் கோடி ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர் என்னை அங்கிருந்து மீட்டெடுத்ததுக்கே கடவுளுக்கு 1000 நன்றி நான் ஏறெடுக்கணும். தூக்கி விட்டாரு. இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த அழுக்கு சட்டோடவே நான் சுத்தி இருக்க கூடாது. சேத்துல இருந்து விழுந்து வெளியே வந்த பிறகு இந்த அழுக்கோடவே நான் போயிட்டு வரக்கூடாது. நான் மீட்கப்பட்டேன்னு சொல்லி நான் சுத்தக்கூடாது. பாக்குறவன் சொல்லுவான், சரிப்பா சேத்துல விழுந்து அவர் தூக்கி விட்டார், போய் குளிக்க வேண்டியதானே, போய் சட்டையை மாத்த வேண்டியதானே. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இதுதான் பிராக்டிகலா நடக்கிற விவகாரம் அல்லவா? இந்த பழைய மனுஷனை களைந்து போட்டுன்றது சேம் அந்த ஆஸ்பெக்ட சொல்றாங்க அவங்க. பழைய மனுஷன்னா பாவ மனுஷன். முன்காலத்தில் நாம் எல்லாரும் பாவிகளாக, தேவனுக்கு தூரமானவர்களாக, உளையான சேற்றுக்குள்ளாக அமர்ந்து கொண்டிருந்தோம். கடவுள் நம்மை தூக்கி விட்டார், கடவுள் நம்மை ரட்சித்து விட்டார். வெளியே வந்துட்டேன், ஆனா வஸ்திரமெல்லாம் கொஞ்சம் கரையா இருக்குது, சட்டையெல்லாம் அழுக்கா இருக்குது, கை கால சேரா இருக்குது. இப்ப என்ன பண்ண சொல்றாரு? உள்ளந்து வெளியே வர்றது எனக்கு உதவி தேவை. ஆனா வெளியே வந்த பிறகு என் சட்டையை நான் கழட்ட முடியும். ஹலோ, இது கூட ஆள் வேணும் உங்களுக்கு? சட்டையை கழட்டுறதுக்கு ஆள் வேணுமா? அதை வாஷ் பண்ண ஆள் வேணுமா? ஏன் அதை பண்ண முடியாதா? பண்ணலாம். ஆனா சேத்துக்குள்ள இருக்கும் போது என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சேத்துல சகதியில் இருக்கும் போது என்னால ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கவே முடியாது. நான் அசைய இன்னும் உள்ள போயிட்டே தான் இருப்பேன். சேரோட பவர் அப்படிப்பட்டது. அதுல இருந்து கடவுளை தூக்கி விட்டாரு, வெளியே வந்துட்டேன். இப்போ என்னால சுத்தமாய் நான் சரி பண்ணி கொள்ள முடியும். சட்டையை களைச்சு போட முடியும், குளிக்க முடியும், வாஷ் பண்ண முடியும். என்னை சரியான பெர்ஃபெக்ட் பர்சனா என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதை கேட்ட விதத்தில் நான் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த 9, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. எல்லாம் களைந்து போட்டு. இது கடவுள் செய்ய போறது இல்லைங்க, நீங்க தான் செய்யணும்ன்றாரு. கடவுள் தூக்கிதை விடுவாரு, கலைக்கிறதுல நீங்க தான் கலைக்கணும், மாற்றுறதுல நீங்க தான் மாட்டணும், எடுக்கிறது நீங்க தான் இடணும். களைந்து போட்டு. 10, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். எல்லாம் தன்னை சிருஷ்டித்தவருடைய உங்கள் கிரியேட்டரை பாருங்க, உங்களுடைய ரட்சகரை பாருங்க, உங்களை உருவாக்கினவரை பாருங்க. அவரை மாதிரி நீங்க மாறணும். எங்க பாஸ்டர் மாதிரி நான் மாற போறையா? பாஸ்டர் மாதிரி என்ன பண்ண போறீங்க? இல்லையா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா, அந்த அக்கா மாதிரி நான் மாற போறேன். எந்த அக்கா மாதிரி மாறுவானா, எந்த ஆளு மாதிரி மாறுவானாங்க? உங்களை கிரியேட் பண்ணார, உங்களை சிருஷ்டித்தார் அல்லவா, அவரை போல நீங்க மாறுங்க. அவரை பாருங்க, அவர் எப்படி இருப்பாரு, அவர் எப்படி பட்டவராயிருப்பாரு. அவர் பூரண அளவுள்ளவராரு, பூரண சற்குணம் உள்ளவராய், பூரண மகிமை உள்ளவராய், பூரண பலன் உள்ளவராய், பூரண அறிவுள்ளவராய் அவரை போல மாறணுமே தவிர அறிவில்லாத ஆளுமா மாறிடாதீங்க. ஆமென். உங்களுடைய டெஸ்டினி அவர்தான். காட், நான் கடவுளை போல மாற விரும்புகிறேன். எல்லாம் நான் தேவனை போல மாற விரும்புகிறேன்.
இது ரொம்ப அல்டிமேட் அசைன்மெண்ட் அல்லவா? 10ஆம் வசனம், தன்னை சிருஷ்டித்தவருடைய தன்னை சிருஷ்டித்தவருடைய தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி, ஃபுல்